வாழ்க்கையில நமக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு. எல்லா வழிகளும் மூடிருச்சு. இனி என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. எந்த பக்கம் போனாலும் தடைகள் தடங்கல்களாதான் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு தடைகள் வரும் பொழுதுதான் உங்க தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறத உணர்வீங்க. அந்த நாட்டு ராஜா மக்களுக்காக நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்பப்ப அந்த நாட்டு மக்களோட திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளியில கொண்டு வர மாதிரி சின்ன சின்ன போட்டிகள் வைப்பாரு. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசுகளையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பாரு. அப்படித்தான் ஒரு நாள் ராஜா ஒரு வேலையாளை கூப்பிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வழி பாதை, அதாவது அந்த ஊரோட ஒரு பிரதான சாலையில அந்த வழிய மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல்ல அதன் நடுவுல வைக்க சொல்றாரு. அந்த வழிய அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அந்த வழிய மூட சொல்றாரு. கூடவே இன்னும் கொஞ்சம் நிபந்தனைகளையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த வேலையாட்களும் ராஜா சொன்ன மாதிரியே அந்த வழிய அடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அடைச்சிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் மக்கள் எப்பவும் போல வராங்க. திடீர்னு ஒரு பாறாங்கல் அந்த வழிய அடைச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சிலர் எதையும் யோசிக்காம மாற்று வழி பாதை கொஞ்சம் சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மாற்று வழி பாதையை தேர்ந்தெடுத்து வேற வழியில போயிடுறாங்க. ஒரு சிலரோ அந்த அரசாங்கத்தையும் ராஜாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, ஒரு பிரதான சாலையில இவ்வளவு பெரிய பாறாங்கல் கிடக்குது, இந்த ராஜா என்னதான் நிர்வாகம் செய்யறாரோ தெரியல, இதை எடுத்து ஒதுக்கி வைக்கணும்னு கூட தெரியலையேன்னு ராஜாவையே குறை சொல்லிட்டு போறாங்க. இன்னும் ஒரு சிலரோ அந்த பாறை இடுக்கு வழியா இருக்கிற கொஞ்ச இடத்துல தங்களோட உடலை வளைச்சு நெளிச்சு கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த பக்கம் கடந்து போறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ராஜா அனுப்பி வச்ச வேலையாட்கள் கவனிச்சுட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் 2 நாள் போகுது. அப்பதான் கொஞ்சம் வயதுல மூத்த ஒரு ஆள் அங்க வராரு. அந்த பாறைய பார்த்துட்டு, என்ன இது, இப்படி வழி அடைச்சிட்டு இருக்கே, மக்கள் எப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இது பிரதான சாலை கூட ஆயிடுச்சே, இதை சுத்தி போகணும்னா ரொம்ப தூரம் ஆகுமே, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பியை எடுத்து நெம்புகோலா உபயோகிச்சு அந்த பாறையை தள்ளுறதுக்கு முயற்சி செய்யறாரு. இவர் இப்படி முயற்சி செய்யறத பார்த்துட்டு ஒரு சிலர் அவருக்கு உதவி பண்றாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி பாக்குறாங்க, முடியலன உடனே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இவரோ விடாமுயற்சியோட அந்த பாறையை தள்ளுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியோ பல மணி நேரம் முயற்சிக்கு அப்புறம் அந்த பாறைய அந்த கோள்களை வச்சு பக்கத்துல உருட்டி விட்டுறாரு. அந்த பாறையை அங்கிருந்து நகர்த்தினதுக்கு அப்புறம் பாக்குறாரு, அந்த பாறை இருந்த இடத்துல முடிச்சு போட்ட ஒரு பை ஒண்ணு இருக்கு. என்னன்னு அதை எடுத்து பாக்குறாரு, அந்த பை நிறைய பொற்காசுகள் இருக்கு. இவர் அதை எடுத்துட்டு சுத்தியும் பாக்குறாரு, யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் குழம்பி இருக்கும் போது அந்த ராஜா அனுப்பின பணியாட்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ராஜாவுக்கு தகவல் கொடுக்கறாங்க. இது மாதிரி ஒரு ஆள் அந்த பாறைய நகர்த்தி இருக்காருன்னு. ராஜாவும் அங்க வராரு. ராஜாவை பார்த்த உடனே அந்த ஆள் வணங்கி நிக்கிறாரு. ராஜா கிட்ட விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பாறை இருந்துச்சு, அதை நகர்த்தும் போது இந்த பொற்காசுகள் எனக்கு கிடைச்சதுன்னு. ராஜா சொல்றாரு, அந்த பொற்காசுகள் உங்களுக்காகத்தான், உங்களுக்காகத்தான் அந்த பாறைக்கு கீழே நான் பொற்காசுகளை வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதருக்கு எதுவுமே புரியல. எனக்காக இதுக்கு வைக்கணும் அவர் கேட்கும் போது ராஜா சொல்றாரு, இந்த பாறாங்கல்ல 2-3 நாளா இங்கதான் வச்சிருக்கேன். இந்த வழியா வந்த எல்லோருமே இத ஒரு பெரிய தடைக்கல்லா அடைக்கப்பட்ட வழிய பார்த்தாங்க. இதற்கான மாற்று வழி ஒண்ணு கண்டுபிடிச்சு நேரம் செலவானாலும் பரவாயில்லன்னு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேற வழியில போனாங்க. ஒரு சிலர் இந்த இடுக்குல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு கடந்து போனாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னையும் என் நிர்வாகத்தையும் திட்டிக்கிட்டேவும் கடந்து போனாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இந்த பாறையை நகர்த்தி வைக்கணும்னு யோசிச்சீங்க. எல்லாருக்கும் வழி கிடைக்கணும்னு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணும்னு யோசிச்சீங்க. விடாமுயற்சியோட உங்க தடத்துல இருந்த ஒரு தடைக்கல்ல நகர்த்தி வச்சீங்க. அந்த தடைய தாண்டின, அந்த தடைய தகர்த்து எறிஞ்ச உங்க உழைப்புக்கும் முயற்சிக்குமான பரிசுதான் இந்த பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாராம். இப்படிதாங்க கடவுளும் நம்ம வாழ்க்கையில நம்ம வழித்தடத்துல இதையே தான் செய்யறாரு. ஒரு தடைய அங்க கொடுப்பாரு. நமக்கு தடை வந்துருச்சுன்னா நம்ம யோசிக்கிற முதல் விஷயம், அச்சச்சோ தடை வந்துருச்சு,
வழிகள் தடைப்பட்டுருச்சு, கதவுகள் மூடப்பட்டுருச்சு. இனி எப்படி நாம போக முடியும்னு. ஒரு சிலர் அந்த பாறை இடுக்குல சிரமப்பட்டு வெளியில போற மாதிரி அந்த தடையவே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அழுது கஷ்டப்பட்டு அந்த தடையை தாண்டோம். ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான மிக சிலரே அந்த தடையை தகர்த்தெறியணும்னு யோசிக்கிறோம். அந்த தடையை நம்ம வாழ்க்கையில இருந்தே விட்டு நீக்கணும்னு யோசிக்கிறோம். அதற்காக விடாமுயற்சியோட நம்மளுடைய முழு பலத்தையும் உபயோகிச்சு அந்த தடையை தகர்த்து எடுக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில வர தடைகளையும் தடங்கல்களையும் தைரியமா எதிர்கொண்டு விடாமுயற்சியோடவும் கொஞ்சம் கடின உழைப்போடவும் யார் அந்த தடையை தகர்த்து வெளியே வராங்களோ அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற பொற்காசுகள் நிறைந்த பை நிச்சயமா காத்திருக்கு. தடைகள் வந்தாதாங்க வாழ்க்கைக்கு வழியே பிறக்கும். அந்த தடையை தாண்டும் போதுதான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதனால எல்லா கதவும் மூடிருச்சு, எல்லா வழியும் அடைச்சிருச்சு, எல்லாமே தடைகளா இருக்குன்னு சோர்வா உட்காராம அதை எப்படி நிவர்த்தி செஞ்சு நம்ம வழியை சீராக்கணும்னு யோசிக்கலாம். வாழ்க்கையில தடைன்னு ஒண்ணு வந்தாதான் நம்ம தலையெழுத்தே மாறுற அளவுக்கு விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலையும் ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் மறைஞ்சிருக்கு. அதனால தடைகள் இனி வந்தா தைரியமா போராடுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.